காட்டாதே 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 மாண்புமிகு மலைய மக்களுக்கு மாண்புமிகு மலைய மக்களுக்கு மாண்புமிகு பல்கலைக்கழகம் வேண்டும் 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 பல்கலைக்கழகம் வேண்டும் 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 பல்கலைக்கழகம் வேண்டும். இனி இந்த சோக கதை வேணாம். இன்னொரு 100 வருடத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொரு 100 வருடத்துக்கு நாங்கள் காத்திருக்க முடியாது. உடனடியாக எங்களுடைய மக்களுடைய உரிமைகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்வோம். ஏதாவது ஒரு விசேடமான ஒரு தேவைகளை செய்ய வேண்டும் என்றாலும் கூட தோட்ட கம்பெனிகள் போயிட்டு நாங்கள் கையேந்த வேண்டிய நிலைக்கு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்ற மாதிரி. மலையகம் 200 என்கின்ற இந்த மலையக மக்கள் நம்முடைய நாட்டுக்கு வருகை தந்து 200 வருடங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து தலைமன்னார் முதல் மாத்தளை வரையிலான ஒரு நடைப்பயணத்தை ஆயத்தம் செய்து இன்றைக்கி இறுதி நாள். அதாவது நம்முடைய மக்கள் தலைமன்னாரில் இறங்கி அவர்கள் மலையகத்தை நோக்கி வரும்போது பலவிதமான இன்னல்களை அனுபவித்து காடுகளை தாண்டி நெடுந்தூர பயணத்தை மேற்கொண்டு வந்தார்கள். வந்து தான் இன்றைக்கி மலையகத்தில் மாத்தளையிலிருந்து அங்கேருந்து தான் நாங்கள் அவங்க வந்து பிரிந்து இன்றைக்கி இலங்கையில் மற்ற இடங்கள் எல்லாத்துக்கும் குறிப்பாக மலையக பகுதிகளுக்கு அவங்க வந்து காடுகளை சோலையாக்கி வியர்வை இரத்தம் எல்லாவற்றையும் தியாகம் செய்து தேயிலையை நட்டு தேயிலைக்கே உரமாகி போன மக்களுடைய அந்த சோக வரலாற்றை நினைவு கூறும் விதமாக இந்த நடைப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது இறுதி தருவாயில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ இருந்தாலும் இந்த பயணம் வந்து அவங்க முதல்ல வரும்போது ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய மக்களுடைய விடுதலையை நாங்கள் வந்து பறைசாற்றி இந்த பயணத்தை நாங்கள்
வந்திருக்கிறோம். இந்த பயணத்தின் ஊடாக நாங்கள் அரசாங்கத்திடம் அதுபோல இந்த நாட்டு மக்களிடம் கேட்பது, நாங்களும் இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய இனம், அந்த ஒரு தேசிய இனத்துக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றோ அதே சம உரிமை எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பிராணி உரிமையாக இருக்கலாம், கல்வி உரிமையாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம். அதுபோல் தேசியமாக ஒரு அடையாளம் காணப்பட்டு மக்களுக்கு அந்த உரிமைகள்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதுல நாங்கள் உறுதியாக இன்றைக்கி இந்த பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இளைஞர்கள் யுவதிகள் இதில் பங்கெடுத்துருக்கிறாங்க. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. மற்ற இடங்கள் மன்னார், அப்பாறை, மட்டக்களப்பு போன்ற இடத்தில் வந்து மக்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. மத தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து இது வந்து பயணத்தின் ஊடாக நாங்கள் சொல்ல விரும்புவது, இனி இந்த சோகக்கதை வேணாம். இன்னொரு 100 வருடத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொரு 100 வருடத்துக்கு நாங்கள் காத்திருக்க முடியாது. உடனடியாக எங்களுடைய மக்களுடைய உரிமைகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்வோம். ஆகவே இதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். இந்த பயணத்தினுடைய சாராம்சம் இதுதான். உரிமைக்கான ஒரு எழுச்சி பேரணி, உரிமைக்கான எழுச்சி பேரணியில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். நன்றி. பல்கலைக்கழகம் வேண்டும் 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 பல்கலைக்கழகம் வேண்டும் 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 பல்கலைக்கழகம் வேண்டும் 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 பல்கலைக்கழகம் வேண்டும். வழங்கு வழங்கு உரிமைகளை வழங்கு 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 உரிமைகளை வழங்கு 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 உரிமைகளை வழங்கு 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 உரிமைகளை வழங்கு. மாண்புமிகு மலையக மக்களுக்கு உரிமைகளை வழங்கு. மாண்புமிகு மலையக மக்களுக்கு உரிமை 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 வழங்கு. வேண்டும் வேண்டும் உரிமைகள் வேண்டும் 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 கல்வி உரிமை வேண்டும் 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 கல்வி உரிமை வேண்டும் 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 காணி உரிமை வேண்டும் 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 காணி உரிமை வேண்டும். நாட்டின் தேசிய இனம் மலைய மக்கள், நாட்டின் தேசிய இனம் மலைய மக்கள், நாட்டின் தேசிய இனம் வேண்டும் வேண்டும் உரிமைகள் வேண்டும் 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 உரிமைகள் வேண்டும் வேண்டும் உரிமைகள் வேண்டும். காட்டாதே காட்டாதே பாரபட்சம் காட்டாதே 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 பாரபட்சம் காட்டாதே 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 பாரபட்சம் காட்டாதே. மிருடூர் தங்களுடைய வார்த்தை மக்களின் குரலானது மிருடூர் மக்களின் குரலானது மக்களின் குரலானது மக்களின் குரலானது வழங்கு வழங்கு உரிமைகளை வழங்கு 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 உரிமைகளை வழங்கு 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 உரிமைகளை வழங்கு. கடமையும் பொறுப்பும் இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் உண்டு. ஏனெனில் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகளாக இந்த மக்களே திகழ்ந்திருக்கிறார்கள். பெருந்தோட்டம் பயிற்சியாயினும் சரி, மற்ற ஏனைய பயிற்சிகளாயினும் சரி, இந்த மக்களுடைய அர்ப்பணிப்பு என்பது நீண்ட காலமாக 200 வருடம் கடந்து விட்டது. இந்த 200 வருடம் கடந்து விட்ட நிலையில் இந்த மக்களுடைய உரிமைகளை வழங்கங்கள் இலங்கை அரசு மேற்கொண்டு வரும் அநீதியான செயற்பாடுகளுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் இவர்களுக்கான உரிமைகளை தகுந்த ரீதியில் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். மலையக மக்களின் வாழ்வியலானது 200 வருடங்களுக்கு பிறகும் இன்னும் நில உரிமை, முகவரி, காணி உரிமை இல்லாத ஒரு சந்ததியாகவே இன்றளவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான கல்வியலாளர்கள், அரசியல்வாதிகள், பலம் படைத்த விற்பனையாளர்கள் என்கின்ற பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இன்னும் மலையகம் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வியலானது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. இந்த 11 அம்சங்களின் கோரிக்கையை முன்னிலைப்படுத்திய இன்றைய தினத்திலே இந்த நிறைவு நாளையொட்டி மாத்தளை மாநகரில் எல்லாம் வல்ல அந்த அம்பிகை அதிகாரி கூட்டமானது இங்கே சங்கமித்துள்ளது. இந்த 200 வருட வாழ்வியல் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான இந்த நிலையிலே இவ்வாறான இந்த நடைப்பயணம் புத்துணர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செயலாக காணப்படுகின்றது. இந்த நடைப்பயணத்தின் ஊடாக பெரும்பாலான இடங்களில் பேசுபொருளாக மலையகம் 200 ஆனது இங்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலும் கூட பாராளுமன்றத்தில் விசேட உரையாக மலையகம் 200 தொடர்பான கலந்துரையாடல்கள் இங்கே காணப்பட்டது. அதன் மட்டுமல்லாது வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு கூட்டணியாக, அதாவது மலையக மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய அந்த அரசியல்வாதிகளை அழைத்து ஜனாதிபதியின் கலந்துரையாடல் கூட அங்கே இடம்பெற்றிருப்பதை இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். எனவே இந்த பேரணிக்கு சகல வழிகளும் உதவி நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மலையக பெருந்தோட்ட மக்கள் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துள்ளோம்.
Maju, ini. Julia. Filipina. உரிமை வேண்டும். எல்லாரும் கொடுங்க. வேண்டும். ஊழியம் வேண்டும்.
மலையகமே மாணவர் உறவசியோ 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 அப்பே ஐடியா அப்பே ஐடியா அப்பே ஐடியா அப்பே ஐடியா அப்பே ஐடியா தினமு சிலோண்டி அப்பே மாண்புமிகு மலையகம் 2023 கிட்டத்தட்ட 1823 காலப்பகுதியில் வெள்ளையர்களால் ஆங்கிலேயர்களால் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட எங்களுடைய இந்திய வம்சாவளியினுடைய 200 வருடங்கள், அதாவது காடுகளாக காணப்பட்ட இவ் அழகிய நாட்டினை வடிவமைத்து கொடுத்த எங்களுடைய முன்னோர்களுடைய நினைவு கூறுமாக இன்றைய தினம் 200 வருடங்களை கடந்த ஞாபகார்த்தம் சமூக சிவில் அமைப்புகள் ஊடாக சமூக நலன்புரிகள் ஊடாக இன்றைய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதுவரை காலமும் மலையக மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்கள், அநீதிகள், இந்த நாட்டில் ஜனநாயகம் என்று கூறி அவர்களுடைய பழிவாங்கல், அதாவது அவர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் அனைத்திலும் அவர்களை புறக்கணிக்கப்பட்டு இலங்கை அரசியலமைப்பில் அவர்களுக்கென்ற ஒரு தனி இடம் இல்லாத ஒரு மக்களுடைய வாழ்க்கையை நினைவுக்கும் முகமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மலையகம் மாண்புமிகு மலையகம் 200 இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது தலைமன்னாரிலிருந்து மாத்தளை வரை கிட்டத்தட்ட 14 நாட்களாக கால்நடையாக எங்களுடைய உறவுகள் நடந்து இன்று பெரும்பாலான மக்களை எங்களுடைய சூழ்ந்து எங்களுக்காக ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தருணத்தில் நாங்கள் விசேடமாக நன்றி கூற வேண்டும். இங்கு இன மத பாகுபாடு இன்றி அனைத்து மத தலைவர்களும் அனைத்து மொழி பேசக்கூடிய மக்கள்களும் எங்களுக்காக அணிதிரண்டு ஓர் குரலாய் ஒலிக்கின்றது. இன்று மலையகத்தினுடைய புதிய ஒரு மாற்றத்தினை கொண்டு வருவதற்காக, அது மட்டுமல்லாமல் இலங்கையின் ஜனநாயக உரிமைகளை வென்றெடுக்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அமைதி காப்பது எதற்காக என்று தெரியவில்லை. அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். எங்களுக்கான உரிமைக்கான குரல் கொடுப்பதற்காகவே இன்றைய தினம் இந்த விழா கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று எங்களுக்காக பெருந்தோட்டத்துறையில் வாழும் எங்களுடைய சாதாரண மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், எங்களுடைய தோட்டப்பகுதியில் யார் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விசேடமான ஒரு தேவைகளை செய்ய வேண்டும் என்றாலும் கூட தோட்ட கம்பெனிகள் போயிட்டு நாங்கள் கையேந்த வேண்டிய நிலைக்கு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இன்னும் எவ்வளவோ எங்களுடைய பரம்பரைகள் இன்னும் எவ்வளவு விடயங்களை இன்னும் சந்திக்க முகம் கொடுக்க போகின்றார்கள் என்று ஒரு அச்சத்துடன் தினத்தோடும் வாழ வேண்டிய நிலைக்கு அப்பால்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான ஒரு நிரந்தர விடுவு இந்த மலையகம் 200 வருடத்துடன் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு விடுவு கிடைக்கப்பட்டு எங்களுக்கும் சம உரிமையாக காணி உரிமை, எங்களுக்கான நிலம், அது மட்டுமல்லாமல் இலங்கையின் சர்வ மொழி சமத்துவம், சர்வ மக்களாக மதிக்கப்பட வேண்டிய எங்களுடைய மலையக தமிழர்கள் என்ற ஒரு இன அடையாளத்துவத்தையும் இன்று நாட்டுக்கு நாங்கள் முதல் கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி.
ஊதியம் வேண்டும். ஆணி வேண்டும் வீடு வேண்டும். ஆணி வேண்டும் வீடு வேண்டும். சிவில் உரிமை எமக்கு வேண்டும். சிவில் உரிமை எமக்கு வேண்டும். ஆணி வேண்டும் வீடு வேண்டும். சிவில் உரிமை எமக்கு வேண்டும். சிவில் உரிமை எமக்கு வேண்டும். மாத்தலை முடிவல்ல. மாத்தலை ஆரம்பமே. மாத்தலை முடிவல்ல. மாத்தலை ஆரம்பமே. மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அறங்காவலர் சபை தலைவர் அர்பானந்தாய் அவர்களே மற்றும் மாத்தலை இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் சபைகளிலும் கௌரவ அமைப்புகளின் தலைவர்கள், இன்று மாத்தலையில் மிக விசேஷமான ஒரு நாள். இங்கு நாங்கள் முழுமையாக கடந்து நடந்து வந்தவர்கள். அவர்களை நீங்கள் அங்கீகரித்து உங்களுடைய கரகோஷத்தை வழங்கும்படி வேண்டிக் கொள்கின்றோம். மாண்புமிகு மலையகம் என்ற அந்த தொனிப்பொருளை, மாண்புமிகு மலையகம் என்ற அந்த விடயத்தை மன்னாரிலிருந்து வடகிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில், முஸ்லிம் மக்கள் மத்தியில், சிங்கள மக்கள் மத்தியில் மிகவும் அபிமானத்துடன் எடுத்து சென்ற இந்த குழுவினருக்கு உங்கள் கரகோஷம் உரித்தாகுவதாக. இவர்களை கௌரவிக்கும் முகமாக பொன்னாடை போர்த்துவதற்காக நான் பின்வரும் நபர்களை அழைக்கின்றேன். திரு மைக்கேல் ஜோக்கிம் அவர்கள், நிரோஷன் ஏகநாயக்க, ஃபாதர் டெஸ்மன், வடகிழக்கிலிருந்து திரு நாகேந்திரம், மிஸ் திலீபா மானவடு, மாத்தளையிலிருந்து திரு கவியரசன், உபேக்ஷி பெர்னாண்டோ, சர்வோதய அமைப்பிலிருந்து திரு நிஷாந்த் பிரீத்திராஜ் அல்லது அவர் මූලයන් සොයමින් අයිතීන් දිනාගන්න යන තේමාව ඔස්සේ කලේ මන්නාරමේ සිට මාතලේ දක්වා වූ පාගමන அனைவருக்கும் வணக்கம். தலைமன்னாரிலிருந்து மாத்தளை வரையிலான எங்களுடைய இந்த பாத யாத்திரையானது மலைய மக்களுடைய 200 வருட வாழ்க்கையினை நினைவு கூறும் முகமாகவும், வேர்களை மீட்டி அதற்கூடாக உரிமைகளை மீட்டும் அடிப்படை நோக்கத்திலும் இந்த பாத யாத்திரை அமைந்திருக்கிறது.
அதாவது 200 வருடத்துக்கு முன்னர் என்னுடைய மூதாதையர்கள் தென்னிந்தியாவிலிருந்து தலைமன்னாருக்கு கூலி தொழிலாளிகளாக அழைத்து வரப்பட்டு தலைமன்னாரிலே தரையிறக்கப்பட்டு பாதையில்லா பாதைகளில் மிகவும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பல நோய்வாய்கள் பட்டு இறந்து போய் சொன்னா துன்பங்களை துயரங்களை அனுபவித்து தான் மலையகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தலைமன்னாரிலிருந்து மாத்தளைக்கு தான் அவர்கள் நடைப்பயணமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் எங்களுடைய இந்த பாத யாத்திரையும் நாங்கள் அவர்களுடைய வழிகளை சுமந்த வண்ணம் தலைமன்னாரிலிருந்து மாத்தளை வரையிலே இந்த பாத யாத்திரையை நாங்கள் தீர்மானித்து நடந்து வந்தோம். எங்களுடைய இந்த பாத யாத்திரையினுடைய பிரதான நோக்கம் உண்மையாக தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற தற்போது மலையக மக்கள் ஏனைய சமூகங்களுக்கு நிகரான உரிமை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இல்லை என்பதுதான் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆகவே நாங்கள் இதற்கூடாக கோருவது என்னவென்றால், மலையக மக்கள் என்கின்ற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டு மலையக மக்களும் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஏனைய இனங்களுக்கு வழங்கப்படுகின்ற சம உரிமை, சம சலுகை, சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய இடம்பெறுகின்ற அரசு உரிமைகள் எங்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. அது மாத்திரமல்லாமல் மலையக மக்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து உழைத்திருக்கிறார்கள். கொரோனா காலப்பகுதியாக இருக்கலாம் அல்லது அதற்கு முற்பட்ட காலப்பகுதிகளாக இருக்கலாம். இந்த நாட்டிற்கு அந்நிய செலவாணியை கொண்டு வருவதிலே பிரதான பங்கு தோட்ட தொழிலாளர்களுக்கும் அல்லது பெருந்தோட்டத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. இந்த பெருந்தோட்டத்துறையை சார்ந்த அனைவருமே மலையக மக்கள் என்று நாங்கள் அர்த்தப்படுத்தலாம். ஆகவே இந்த மலையக மக்கள் என்று நாங்கள் அர்த்தப்படுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கு விசேடமான சில பிரச்சனைகள் இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் மலையக மக்களுக்கு இன்று வரையிலே, அதாவது தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டு 1823ஆம் ஆண்டு அழைத்து வரப்பட்ட மலையக மக்கள் தற்போது 2023ஆம் வருடம் ஆகின்ற போது 200 வருடங்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். இந்த 200 வருட காலத்திலும் அவர்கள் ஒரு அங்குலம் நிலமற்றவர்களாக, தமக்கென சொந்த வீடற்றவர்களாக, அனாதைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்ட போது சீமா சாஸ்திரி ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்து அந்த ஒப்பந்தத்துக்கூடாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பிரஜா உரிமை நீக்கப்பட்டது. ஆகவே இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்த பெருந்தோட்டத்துறை மக்கள் அல்லது மலையக மக்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டு தற்போது வீடற்றவர்களாக, காணி உரிமையற்றவர்களாக, அரச சலுகையற்றவர்களாக, அரச சேவையற்றவர்களாக ஒரு நிர்கதியான நிலைமையிலே இந்த ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் 11 கோரிக்கைகளுக்கு உள்ளடக்கி இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த 11 கோரிக்கைகளிலும் எங்களுடைய மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதான பிரச்சனைகளாக இருக்கின்றன. அந்த பிரதான பிரச்சனைகளை தான் நாங்கள் இன்றைய தினம் மாத்தளையிலே பிரகடனமாக வெளியிடுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த பிரகடனத்துக்கூடாக அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி ஏனைய சமூகங்களுக்கு நிகரான சமூகமாக மலையக சமூகம் வாழ்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதோடு இந்த பாத யாத்திரை கூட நாங்கள் இன்னொரு விடயத்தையும் செய்திருந்தோம். அதாவது சமூக கூட்டுணைவும் ஏனைய இன மதத்தவர்களை நாங்கள் சந்தித்து உரையாடி அவர்களையும் இணைத்து கொண்டு எங்களுடைய இந்த உரிமை போராட்டத்துக்கு வலு சேர்த்து எங்களுடைய வரலாற்றை வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். வெல்லப்பட வேண்டும் என்பது